ஏன்னா நான் கொடுக்குறேன், ஓசியில் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், திருப்பி 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 ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கும். எந்த நேரம் தண்டனை கிடைக்கும், எந்த நேரம் சிறைவாசம் கிடைக்கும்னு நினைக்கிறவரை நம்ம தலைவரா ஏத்துக்க முடியுமா? ஒரு அமைச்சர் வீட்டுல ரெய்டு, அவரு தைரியமா வெளியில வந்து சொல்றாரு, என்ன டார்ச்சர் பண்ணாங்க, இன்கம் டாக்ஸ் ரெய்டு எங்க வீட்டுக்கும் வந்திருக்கு. இன்கம் டாக்ஸ் வந்து டார்ச்சர் பண்றது கிடையாது, அவங்க கடமை. பணம் இல்லாத மந்திரியே கிடையாது. இன்கம் டாக்ஸ் போனா ஒட்டு மொத்த எம்எல்ஏக்கள்கிட்டையும் போகணும். நம்ம தலைவரை நம்ம பெங்களூர்ல போய் தேட முடியுமா? அது புரியல நினைக்கிறேன். என்ன சத்தத்தை காணோம். முதல்ல இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். நான் பெருமைப்படுறேன். ஆர்கே நகர் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே நிர்ணயிக்க போற நகர். இந்தியாவையே ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதியை தான் பார்த்துட்டு இருக்கு. அம்மாவை கொடுத்த தொகுதி. என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், இதுவரைக்கும் இந்திய சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்தல் களம் வந்ததில்லை. இதுதான் முதல் முறை. பல கட்சிகளுக்கு மூடு விழா நடத்த போறதும் இந்த தேர்தல் தான். தமிழ்நாட்டில் தலைவன் இல்லாத ஒரு நாடா இருக்கும். இப்போ இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவர் தான் நம்ம தலைவர். நம்ம தலைவரை நம்ம பெங்களூர்ல போய் தேட முடியுமா? அது புரியல நினைக்கிறேன். என்ன சத்தத்தை காணோம். நம்ம தலைவரை பார்க்கறதுக்கு நம்ம பெங்களூருக்கு போக முடியுமா? எந்த நேரம் தண்டனை கிடைக்கும், எந்த நேரம் சிறைவாசம் கிடைக்கும்னு நினைக்கிறவரை நம்ம தலைவரா ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு கூட இங்க வர்ற வரைக்கும் டிவியில பார்த்தேன், ஒரு அமைச்சர் வீட்டுல ரெய்டு, அவரு தைரியமா வெளியில வந்து சொல்றாரு, என்ன டார்ச்சர் பண்ணாங்க, இன்கம் டாக்ஸ் ரெய்டு எங்க வீட்டுக்கும் வந்திருக்கு. இன்கம் டாக்ஸ் வந்து டார்ச்சர் பண்றது கிடையாது, அவங்க கடமை. எந்த மந்திரி எத்தனை கோடிங்கிறது தான் இப்ப பிரச்சனையே தவிர பணம் இல்லாத மந்திரியே கிடையாது. இன்கம் டாக்ஸ் போனா ஒட்டு மொத்த எம்எல்ஏக்கள்கிட்டையும் போகணும். இப்ப வெளியில மற்ற வழியெல்லாம் வர்ற வழிகளில் மற்ற கட்சிகளுடைய ஊர்வலங்கள் ஓட்டு கேட்கறதுலாம் ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு டென்ஷனாவே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க முகங்கள்ல கலவரம். இங்க வந்து பார்த்தாதான் அழகா ஒரு கல்யாண வீடு மாதிரி, நம்ம வீட்டுல ஒரு விருந்து ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. இது அப்படிதான் சொல்றாங்க காவி கட்சி அப்படின்ட்டு. இந்தியா முழுவதும் பிளான் பண்ணி, இந்தியா முழுவதையும் வேற நோக்கமே இல்லாம, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேற 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 நோக்கங்கள். யாரங்க நீங்க தலைவர்னு சொல்லுங்க? ஒருத்தர் மேல 3-4 மர்டர் கேஸ், இன்னொருத்தர் சட்டசபையிலேயே பணம் வச்சிருந்து அவருக்கும் இவருக்கும் பங்குன்னு சொல்றாங்க. அவர் மகனும் இவர் மகனும் சேர்ந்து பெரிய தொழிலெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு தலைவர். இவங்களுக்கெல்லாம் நீங்க, ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் மாதிரி மன்னிக்கிற மனப்பக்குவம் யாருக்குமே கிடையாது. அவங்க திருடுவாங்க, அவங்க கொள்ளையடிப்பாங்க, அவங்க லஞ்சம் வாங்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு சேனல்களும் பத்திரிகைகளும் எவ்வளவு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, நல்லா வச்சிருக்காங்க எங்க பசங்க, ஏன் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்? ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா 4 பேர் நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக.
இந்த தேர்தல் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் கங்கை அமரன். அவரை பத்தி சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா அவரு நானும் ஒரு ஊருங்க. அவரு இங்க காணும். ஹலோ வேட்பாளர் வாங்க. நீங்க மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் வேற வேற இடத்துக்கு போவாங்க. ஜெயிச்சு எம்எல்ஏவானா, இவர் ஜெயிச்ச எம்எல்ஏவானா சத்தியமா இந்த முகத்தை பார்த்து சொல்லுங்க, இவர் கூவத்தூர் போறவரா? இவர் கூவத்தூர் போவாரா? ஒழுங்கா சட்டசபைக்கு போறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆணிவேர் ஊன்ற வேண்டும். இந்த கட்சி வேட்பாளர் எப்படி இருக்காரு பாருங்க. இவருக்கு கூவத்தூருக்கு போறதுக்கு வழி தெரியும். அவர் சொத்தெல்லாம் பறி கொடுத்திருக்காரு அந்த ஏரியாவில். கொடுத்துருக்கீங்கல்ல. ஒருவேளை சட்டசபைக்கு ஒழுங்கா போற ஒரு ஆளுங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. கூவத்தூர்ல போய் கூத்தடிக்கிற ஆளுங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏற்கனவே வேண்டிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்க. இந்த ஆர்கே நகர் மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. நான் வாட்ஸ்அப்ல டிவியில பார்த்தேன். ஒரு தம்பி இன்டர்வியூ கொடுக்குறாரு. பிரஸ்ல கேட்குறாங்க அவரை, தம்பி நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா? அவரு வாங்குவனே, கொடுத்தா வாங்கிப்போம். அது தப்பு இல்லையா? தப்பு தான். பிறகு வாங்குவேன்னு சொல்றீங்களே, அவங்க அப்பா மட்டும் பணத்தையா கொடுக்குறாங்க? நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு வச்சு தானே கொடுக்குறாங்க. ரொம்ப விவரமான தம்பி, பணம் வாங்கிக்குவோங்க, ஓட்டு போடுவோமா இல்லையாங்கிறது நம்ம தானே முடிவு பண்ணுவோம். நான் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாம இருங்கன்னு சொல்லல தம்பி. அப்படி சொன்னா தப்பு. காசு வாங்கிக்கோங்க ஓட்டு போட இப்படி நம்ம அந்த தம்பி இந்த ஊர்ல தான் இருக்காரு. எல்லா மக்களும் இந்த ஊர்ல அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம பணம் தான் யார் யார்கிட்ட போய் மாட்டிட்டு இருக்குது. கஷ்டப்பட்டிருக்கலாம். ஒரு ஆட்சி ஒரு கட்சி இந்தியாவில் வரணும். இங்க என்னைக்குங்க யாருங்க தலையெடுத்து? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சாதாரண குடிமகன், நான் பக்க அரசியல்வாதி கிடையாது, சாதாரண சினிமாக்காரன், உங்களை மாதிரி ஒரு பொதுஜனம். என் மனசு கொதிச்சுது. என்னடா இவ்வளவு வக்கம் நடக்குது இந்த ஊர்ல, இது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. திருப்பி 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 ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம். நம்ம பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கும். எல்லாரும் பேசுறாங்க, கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் போயிட்டே இருக்கோம். கேட்டுக்கிட்டு பேசாம வீட்டுக்கு போகாதீங்க. வீட்டுக்கு உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்றதை கேளுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப விவரமா இருக்காங்க. ஏன்னா நான் கொடுக்குறேன், ஓசியில கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன். ரூபா நோட்டு செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணதுனால சில கஷ்டங்கள் இருக்கு. குடும்பமே அழிஞ்சு போச்சு. அதுவே தெருவுக்கு வந்துருச்சு. எல்லாமே நாடகங்கள் நிறைய போட்டு 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 காட்டினாங்க. யார் யார் செத்து போனா அதனால? இன்னைக்கு விவசாயிகள் செத்து போயிட்டான். ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுனால யாரும் செத்து போயிட்டான். ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சீர்திருத்தம், ஒரு சாக்கடையா கிடந்த ஒரு கண்ட்ரிய சுத்தமா மாத்தணும்னா சில சாதனைகள் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி சில வேலைகள் அவ்வளவு பெரிய சாதனை செய்யும் போது சில சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு யாருக்காவது அதனால கஷ்டங்கள் இருக்கா? திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு?